வணக்கம் மாணவர்களே. இந்த நம்மளுடைய ஆன்லைன் பயிற்சிக்காக வெபினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனை நம்மளுடைய செல்ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் அதை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிருது உள்ள. அந்த இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா அதில் நம்மளுடைய இமெயில் ஐடி அதுக்கு உண்டான 2 களம். அதில் ஒன்றில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேர் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய காலத்தில் நம்மளுடைய இமெயில் ஐடியை க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த காலம், அதாவது 3வது காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ்வேர்டு நம்ம க்ரியேட் பண்ணுறது, அதாவது இமெயிலுக்கு உரிய பாஸ்வேர்டு இல்லை, புதுசாக நம்ம ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதே பாஸ்வேர்டை ரீடைப்பு, அதே பாஸ்வேர்டு அடுத்த 4வது காலத்துலேயும் அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு நம்ம அதில் சைன்அப் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு நமக்கு எப்படி அதை நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸோடு நம்ம ஜாயின் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதை முதல்ல நல்லபடியாக வாட்ச் பண்ணிக்கிங்க, நல்லா கவனமாக வாட்ச் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய அந்த மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக அதை நம்மளுடைய அந்த ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். இல்லைங்களா? இப்போ நம்ம அந்த வீடியோவை பார்ப்போம். அதில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். கூகுள் ப்ளே ஸ்டோர் போகிறோம். இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோரில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வெபினார் பார்த்தீங்களா, வெபினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணுறோம். டைப் பண்ணால் இந்த ஃபஸ்ட் இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு போன உடனே இந்த வெபினார்ஸ் மீட்டிங் அண்டு மெசஞ்சர் அப்படிங்கிறது இன்ஸ்டால் கொடுக்குறோம். இன்ஸ்டால் கொடுத்த உடனே அது உள்ளுக்குள்ள முதல்ல டவுன்லோட் ஆகுது. மொத்தம் இந்த 42 MB 42.28 MB இருக்குது. சரிங்களா? இப்போது இதை நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. அது டவுன்லோடு ஃபுல்லாக ஆன உடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிரும். ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெட்டு ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால கொஞ்சம் மெதுவாகுது. இப்போ இந்த பாருங்கள், இன்ஸ்டாலிங் அப்படின்றது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ரைட், இப்போ இன்ஸ்டால் ஆகி ஸ்கேனிங் ஆகுது. ஸ்கேனிங் ஆகிட்டு முடித்த உடனே நமக்கு இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம இன்ஃபர்மேஷன் வந்துடுது. இப்போ நம்மளுடைய டெஸ்க்டாப்பில் இருந்து இப்போது இந்த இதை இப்போ பார்த்தோம்னா இதில் இந்த சைன்அப், இங்கே பாருங்கள், சைன்அப் ஃப்ரீ அக்கௌண்ட், அதை கிளிக் பண்ண உடனே இந்த 2 காலம் இதாகுது. ஆமாம், இந்த 4 காலத்தில் முதல்ல இருக்கக்கூடியதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பேரை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அடிச்சுக்கிறோம். அதுக்கடுத்து இமெயில் ஐடி, இந்த காலத்தில் இமெயில் ஐடியை கிரியேட் பண்ணிக்கிறோம். ஜிமெயிலா அல்லது ஹாட்மெயிலா அப்படிங்கிறது அந்த இமெயில் ஐடியினுடையதை கரெக்டாக அடிச்சிடறோம். அது மாதிரி இந்த காலத்தில் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுறோம். அதாவது இமெயிலுக்குரிய பாஸ்வேர்டு இல்லை, நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு எப்படின்னா 1லிருந்து ஒரு 10 வரைக்கும் அடிச்சுட்டு ஒரு கேபிட்டல் லெட்டர், அதே மாதிரி இதில் 1லிருந்து 10 வரைக்கும் அடிச்சுட்டு அதே மாதிரி ஒரு கேபிட்டல் இங்கிலீஷ் லெட்டர் ஒன்று, இந்த பீன் அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அடிச்சுட்டு இந்த கண்டினியூன்னு கொடுத்துடணும். இங்கே இருக்கு பாருங்கள், அந்த கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா இப்படி அது லோட் ஆகிடுது. ஓகேங்களா? இப்படி லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆகிட்டோடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. இப்போ இமெயில் ஆக்டிவேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்துடுது. சரிங்களா? இப்போ நம்ம இமெயிலை கிளிக் பண்ணணும் அப்படின்ற கணக்கு வர்றோம். இப்போ பாருங்கள், இந்த இதில் இமெயிலை கிளிக் பண்ண உடனே இந்த மெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். உங்கள் ஜிமெயில் ஓப்பன் ஆகுது. அதில் இங்கே முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த வெபினார் அப்படிங்கிறது சைபர் லிங்க் அப்படிங்கிற ஒரு லிங்க் உங்களுக்கு வரும் பாருங்கள். இப்போ இந்த பார்த்தீங்களா வந்துருச்சு பாருங்கள். இதை கிளிக் பண்ணுறீங்க. இதை கிளிக் பண்ணோடனே ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி வருது. அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த கன்ஃபார்ம் அட்ரஸ்லாம் கேட்குது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த கூகுள் குரோம் அல்லது அந்த மாதிரி ஒரு ப்ரௌசர் கூகுள் குரோம் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணிடுங்க.
அதை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்டுக்கு போகுது, சைபர் லிங்க் வெப்சைட்டுக்கு அந்த இதுக்கு போயிடுது. போன உடனே அந்த ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாக்க உங்களுடைய அக்கௌண்ட் என்ன சொல்லிடுச்சு பார்த்தீங்களா, ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு. இப்போ இதில் இந்த கிளிக் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கனாக்க அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஒர்க்கிங் வித் யூ, அவ்வளோதாங்க. எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட்லி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளுடைய சாட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் மீட்டிங் இருக்குது, இது இந்த மாதிரிலாம் இருக்க போகும்போது இந்த ஜாயின் அப்படிங்கிறது பாருங்கள், அதில் பண்ணும் பொழுது உங்களுக்கு நான் என்ன அந்த இமெயில் லிங்க் கொடுக்குறேனோ அந்த லிங்க்கை நீங்கள் அதில் ஃபில்லப் பண்ணிங்கனாக்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக அடைஞ்சிடலாம், உள்ளே வந்துடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோவில் உட்காந்துட்டு உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன், அதன்படி நீங்கள் செஞ்சீங்கன்னாக்க என்னுடைய வீடியோவில் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், திருப்பி நல்ல அந்த வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் தெரியும். ஓகே, குட் பை. 1க்கு 2 நல்லா வாட்ச் பண்ணிங்க. பாய்.